பிரைஸ் லான்மா, ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ. நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு மதர்ஸ் டே அன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஐசாயா 49th சாப்டர் 15th verse. ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம் அழகா சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாளோ. ஆமாங்க, நிஜமாவே தன் பாலகனை ஒருபோதும் மறக்காத தாய் இருக்கிறாங்கங்க. இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பலவீனமான ஒரு தாயார் இருந்தாங்கங்க. அவங்க தன்னுடைய மகன், வெளிநாட்டில் இருக்கிற மகன் அடிக்கடி தன்னோட இருக்கிற நர்ஸ்ட விசாரிச்சுட்டே இருப்பாங்க. அவன் என்ன செய்யறான், நல்லா இருக்கானான்னு கேட்டீங்களா, அவன் சாப்பிட்டானான்னு சொல்லிட்டு டெய்லி விசாரிச்சுட்டே இருப்பாங்க. அதை பார்த்த நர்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்களே இவ்வளவு பலவீனமா இருக்கீங்க, இன்னும் மகனை நினைச்சிட்டே இருக்கீங்களா, அவன் நல்லா தான் இருப்பா, விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய பலவீனமான சூழ்நிலையிலும் தன்னுடைய மகனை தினந்தோறும் விசாரிக்காத ஒரு தாய் இல்லவே இல்லைங்க. எவ்வளவு பெரிய பலவீனமா இருந்தாலும் கரெக்டா விசாரிச்சிருவாங்க. இன்னைக்கு எங்க அம்மாவும் அப்படிதான் சிஸ்டர்ன்னு சொல்றீங்களா? இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரிஸ் இருந்தாலும் சில தாயார் வந்து இருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க. நீங்க சொல்லுவீங்க, என்னோட தாயார்லாம் அப்படிலாம் இல்ல, என்னோட தாயார் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய எதிர்காலத்திற்காக, அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை குப்பை தொட்டியில எரிஞ்சிட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸ்டில் நவ் என்னை பத்தி அவங்க எதுவுமே விசாரிக்கவே இல்லை, தன்னுடைய சொந்தங்களுக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கெல்லாம் ஹாப்பி மதர்ஸ் டே யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல சிஸ்டர்ன்னு சொல்றீங்களா? இப்படிப்பட்ட ஒருத்தர்களுக்காக நான் சொல்றேன், என்னோட தாயார் இறந்து 1.5 வருஷம் ஆச்சுங்க. அந்த இடத்த ஆண்டவரே ஃபில் பண்றாரு. நான் சொல்றேன், ஒருவேளை தாயே இல்லாம நீங்க கஷ்டத்தோடு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு தாயார் இல்ல, அநேக தாயார கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்காரு. அவங்க எல்லாருக்கும் நீங்க இன்னைக்கு போய் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லுங்க. அப்படிப்பட்ட தாயார்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மதர் இருக்கிறவங்க ஹாப்பி மதர்ஸ் டே உங்க அம்மாட்ட சொல்லுங்க. தாய் இல்லாதவங்க அநேக தாயிட்ட போயிட்டு நீங்க ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி இந்த மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி மதர்ஸ் டே.